இறை வணக்கத்துடன் ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கு ஓவிய நுண்கலை ஆசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். இறைவன் அருளிய அருட்கொடையாம் கலைகளின் தாயாக விளங்கும் இந்த ஓவியக்கலை ஆரோக்கியமான மனிதனாய் பிறப்பது அரிது. இது தமிழ் மூதாட்டி ஔவையின் கூற்று. அதை காட்டிலும் அரிது கலைஞனாய் பிறப்பது என்பதை கலை வசப்பட்டவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். சிறு வயது முதல் கலைக்குள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் உங்களை நீங்கள் முழுமை பெற்ற கலைஞனாக மாற்றிக்கொள்ளும் பொழுது மட்டுமே மேற்சொன்ன பெருஞ்சிறப்பு உங்களை வந்தடையும். எனவே கலைகளுக்குள் இல்லாதவர்கள் கலையின் சிறப்பை உணர முடியுமா? அவர்களின் கருத்துரை முழுமை பெற்றதாக இருக்குமா? எனவே உங்களை சிறப்படைய செய்து வாழ்க்கையின் தரத்தினை உயர்த்தி கொள்வது உங்கள் கையிலேயே உள்ளது. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் திறமையின் மேலாக நம்பிக்கை வைத்து கலையின் மேல் அதிக ஆர்வம் கொண்டு கண்டிப்பாக நான் ஒரு முழுமை பெற்ற ஓவியக் கலைஞனாக ஆவேன் என மன உறுதி கொண்டவர்கள் மட்டும் எங்களை தொலைபேசி தொடர்பு கொள்ளுமாறு பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாருங்கள் அன்பர்களே, வீடியோவிற்குள் செல்லலாம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கும் ஓவிய நுண்கலை மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது. மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மதுரையில் நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. இந்த பயிற்சி மையத்தில் அநேக மாணவர்கள் பயின்று நல்ல முறையில் பயிற்சி பெற்று தற்பொழுது அவர்கள் நல்ல வருமானம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். நமது பயிற்சி மையத்தில் நடப்பு 2021 ஆண்டுக்குரிய இந்த நடப்பு பேட்சில் படித்து முடித்த நல்ல முறையில் பயிற்சி பெற்று நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் வரைபடங்களும் அவர்களுடைய ஃபீட்பேக், வீடியோ ஃபீட்பேக், பயிற்சி பற்றிய கருத்துரைகளும் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. புதியதாக இந்த பயிற்சியில் இணையும் மாணவர்களுக்கு அடுத்த 2022 ஆண்டிற்குரிய பயிற்சி ஆரம்பமாக இருக்கிறது. இது புதியதாய் பயில விரும்பும் ஆர்வலர்களுக்கும் ஓவிய மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது என்றே சொல்லலாம். எனவே மாணவர்கள் தங்களது ஆர்வத்தை இடைவிடாது பயிற்சி பெற்று தெளிவு பெற்று நமது பயிற்சி மையத்தில் இணைந்து பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கும் ஓவிய நுண்கலை மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது. வணக்கம்மா. உங்களை இந்த விவேகன் ஓவிய நுண்கலை மையத்துக்கு பயிற்சி முடிச்சிருக்கீங்க. உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கலாமா? என் பேர் தேன்மொழி. எங்கள் ஊர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மனைமுச்சி கிராமம். அங்கேருந்து வரேன். நான் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு டைலரிங் 12th முடிச்சுட்டு டைலரிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு இங்கே யூடியூப்பில் பார்த்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே படிக்கிற இந்த ஓவிய நுண்கலை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து. ஓவிய நுண்கலைங்கிறது ஒரு அற்புதமான கலை. அது எல்லோருமே ரசிக்கக்கூடிய ஒரு கலை, எல்லோருமே போற்றக்கூடிய ஒரு கலை, எல்லோருமே வணங்கக்கூடிய ஒரு கலை, எல்லோரும் ஈர்க்கக்கூடிய ஒரு கலை. அது அப்படி ஒரு அற்புதமான கலையை எளிதாக சொல்ல முடியாது. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சிருக்குங்கிறப்ப, என்ன மாதிரி எத்தனையோ ஸ்டூடெண்ட் கிடைச்சிருக்குங்கிறப்ப அது ஒரு கடவுளோட பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லலாம்.
கலைஞனும் சரி கடவுளும் சரி 2 பேத்துக்குமே வேறுபாடு இல்லை. 2 பேருமே படைக்கிறவங்க தான். ஆனால் கடவுள் படைக்கிற உயிர் கூட அழிவு இருக்குது. ஆனால் இந்த கலை வந்து என்றைக்குமே அழியாத ஒரு சொத்து, மிகப்பெரிய சொத்து. இது வந்து கிடச்சிருக்குங்கிறது நான் சொன்ன காட்டு கிஃப்ட்டு தான். அது இல்லாமல் இது கிடச்சிருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? இவ்வளோ ஒரு ஈடுபாடாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இங்கே இந்த வகுப்பு எடுத்த ஆசிரியர் பற்றி கொஞ்சம் சொல்லலாம். எங்கள் சாரை அதை கேட்கணும்னு எங்களுக்கு உண்மையாலுமே சாரை பற்றி சொல்லலாம் வார்த்தையே இல்லை. ஏன்னா அவரும் எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். வந்து அவர் கிட்டத்தட்ட அவர் 40-45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். அனுபவம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. தான் பட்ட கஷ்டத்தை மற்ற ஸ்டூடெண்ட் ரொம்ப அவர் எவ்வளோ அலைஞ்சு தெரிஞ்சு இந்த ஓவியத்துக்காக உயிரை மூச்சாக சுவாசிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஓவியத்தை நம்மளை மட்டும் கற்றுக்காமல் நம்மளை வர ஸ்டூடெண்ட் எல்லாருமே நல்லா கற்றுக்கிட்டு தான் கற்ற கல்வியை தன்னோட முடிச்சுக்காமல் எல்லோருக்குமே பகிர்ந்து கொடுத்து எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அது பெரிய விஷயந்தான். அவர் கடவுளுக்கு நிகரானவர் தான் எங்கள் சார். இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. ஆனால் வந்து இந்த வகுப்பை வந்து ஆன்லைனில் படிச்சுக்கலாம், தபாலில் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில கருத்துக்கள் இருக்குது. இதை பற்றி உங்களோட மற்ற விஷயங்கள் படிக்கிற விஷயங்கள்லாம் பரவாயில்ல, ஆன்லைனில் எப்படி படிச்சுக்கலாம். ஆனால் இது வந்து நுண்கலை. ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து ரசித்து எப்படி நம்ம ஒரு கோடு கூட நம்ம அது எப்படி முறைப்படணும். கோட்டில் தான் ஒரு வாழ்க்கையே இருக்குது ஒரு மனுஷனுக்கு. அந்த கோட்டை மிஸ் ஆச்சுன்னா எல்லாமே போச்சு. அதனால் இது வந்து சொல்லப்போனால் நேராக பார்த்து படிக்கிறதுக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஒரு ஆன்லைன்லேயோ ஒரு போஸ்டர்லேயோ வந்து அந்த நம்ம குருவோட எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆமாம், இப்போ நம்ம ஒரு பாடமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தால் உணர்வு நம்மளே அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியும். நம்மளால் பக்கத்தில் கண்டிப்பாக செய்ய முடியும். நம்மளால் அதெல்லாம் செல்ல பார்ப்போம், அதோட நம்ம பக்கத்தில் கவனம் சிதறலாகும், கண்டுக்க மாட்டோம். ஆனால் இது நம்ம உட்காந்து ஒரு முதலாக உட்காந்து ஒரு நமக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு இருக்கும். அர்ப்பணிப்பாக நம்ம ஒரு கவனத்தோட ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு ஓவியமாக நம்ம கொடுக்க முடியும். முழுமை அடைஞ்ச ஒரு ஓவியத்தை நம்ம கொடுக்க முடியும் மற்றவங்களுக்காக. வெரி குட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓவியம் வரைஞ்சிருப்பீங்க. இந்த பயிற்சி வகுப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் நீங்கள் போட்டிருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு தேடுதல், ஓவியம் சம்மந்தப்பட்ட தேடுதல் இருக்கும். அந்த ஓவியத்துக்கும் இப்போ நீங்கள் முழுமைப்படுத்தின ஓவியத்துக்கும் இருக்க வித்தியாசம், அதை பார்க்கும்போது உங்கள் மனசில் தோன்றக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதை உண்மையுமே சொல்லலாம். நான் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு வரையணும் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூல் போயிட்டு இருந்தாலும் சரி, இதப்போ ஃப்ரீ டைமில் ஏதாவது கிரிக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் 12th முடிச்சதுக்கப்புறம் டைலராக தான் இருக்கேன். டெய்லரிங் வேலை பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வந்து ஷார்ட் வாங்கி நான் வரைஞ்சி வீட்டில் இருக்க யார்ட்ட 4 பேர்த்துட்டு காமிப்பேன். அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் சந்தோஷம், நல்லா வேணாம் அப்படி முள்ள போட்டு இல்லை அப்படின்ட்டு போயிடும். அது ஒரு மதிப்பு நமக்கு தெரியாது. ஏதோ நம்ம வரைஞ்சோம் கேட்டால் நான் வரைவேன் அப்படி சொல்லிடுவோம். ஆனால் அது ஓவியங்கிறது வந்து ஒரு பேசிக் தெரியாமல், அடிப்படை தெரியாமல் ஏதோ நமக்கு இருக்கணும், அதுதான் ஓவியங்கிறது கிடையாது. ஆனால் ஓவியங்கிறது நம்ம உயிரோட்டமாக வரையணும். அதுதான் பார்த்தோன்னே அப்படியே தத்ரூபமாக இருக்கணும். இப்போ உங்களால் அப்படி முடியுதா? முடியும், கண்டிப்பாக. இப்போ உட்காந்து அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போதைக்கு என்னால் நம்ப முடியல. முன்னாடி வரைஞ்சது பார்த்தோன்னா எனக்கு தெரியுது, இல்லை அது முட்டையாக போட்டு வச்சிருக்கோம், எனக்கு கோடு கோடாக போட்டு வச்சிருக்கோம். இப்போ தான் தெரியுது. அடிப்படை தெரிஞ்சு ஒரு கலை கற்றுக்கிறதுக்கும் அடிப்படையே தெரியாமல், அதாவது அதுக்குள்ளே பேசிக் தெரியாமல் ஒரு கோடு போடுறதுக்கும், பேசிக் தெரிஞ்சு ஒரு கோடு போடுறதுக்கும், கோட்டில் சார் சொன்ன மாதிரி கோட்டில் தான் உயிரே இருக்கு. அது மாதிரி அதான் எதுவுமே ஒரு குரு இல்லாமல் ஒரு சிஷியன் நல்ல சாத்தியப்படாது. அப்படியே இருந்தாலும் அது முழுமை கிடையாது. அதுதான் அது இப்போது புதுசாக இந்த பயிற்சி வகுப்பு படிக்க வரவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே வர்றதுக்கு வந்து வர ஒரு லக்கி பர்சன் தான் சொல்லுவேன். ஏன்னா கடவுளோட ஆசையாக அப்படி இருக்க ஒருத்தவங்களால கண்டிப்பாக இங்கே வர முடியும். இங்கே வர்றவங்களும் சரி வந்தவங்களும் சரி கண்டிப்பாக லக்கி பர்சன் தான். யாராக இருந்தாலும் சரி, யாருமே மிஸ் பண்ணிடாது நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பை. அவங்க தேடுதலுக்கான விஷயம் இங்கே இருக்கும், அதை முழுமையடைகிறதுக்கான கண்டிப்பாக அவங்களோட தேடல் இங்கே பூர்த்தி ஆகும். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய உணர்வுகளை ரொம்ப ஒரு அத்தனை விதமான பாவங்களோட ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றிம்மா. நீங்கள் ஒன்று சொன்ன எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த எங்கள் சாருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, கட்டாயம் ஒரு பெரிய விஷயத்தை நமக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அவங்க குரு தானே நமக்கு. ஆமாம், எனக்கு எப்படி சொல்ல, உயிர் கொடுக்குற தாய் தந்தையை விட ஒரு ஞானத்தை கொடுக்குற குரு மிக பெரியவர் தான். அதனால அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு இதே தன்மையே வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு உயர்த்து கொண்டு வரும். வாழ்த்துக்கள்மா.